ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி டெஸ்ட் தொடர் தோல்விக்கு இதுதாங்க காரணம். முதல்ல இந்திய அணிலேருந்து இவங்க தூக்குங்க, இந்திய அணியில் இவங்க இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஆதங்கமாக பேசியிருக்காரு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஷான்ஷா அஃப்ரிடி. அது இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எதிரான தோல்வி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக டெஸ்ட் சீரீஸை தோற்றுருக்காங்க 2-0 சொல்லிட்டு. அது முடிஞ்சோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் குறித்து சில பல கேள்வி கேட்டதுக்கு சொன்னாருங்க. அப்புறம் இந்தியா பற்றி கேட்டதுக்கு, இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி குறித்து கேட்டதுக்கு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தொடரை இந்தியா தான் வென்றிருக்க வேண்டும். ஏன்னா இந்த தொடரில் முதல் மேட்ச்சே இந்தியா வின் பண்ணாங்க. அப்போவே அடுத்தது 4-2 போது ரொம்ப ஈஸியான ஒரு இதுவாக தான் இருந்திருக்கும். பட் இந்திய அணி ரொம்ப இதுவாக பண்ணிட்டாங்க. அவங்க ஜெயிக்க வேண்டிய சீரீஸை கையிலேருந்து தூக்கி கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஆஸ்திரேலியா அணிக்கு. அது மட்டும் இல்லாமல் போலிங் தரப்பில் பும்ராவோட போலிங் பார்க்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அவர் ஆக்ஷன் நல்லா இருக்குது. எனக்கு அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்குறேன். டெஸ்ட் போட்டியில் மேக்ஸிமம் ஸ்லோயர் பால் நிறைய போடுறாரு. அவர் மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்லோயர் பால் போட்டு நான் பார்க்குறேன். அவரோட லென்த் அண்ட் வேரியேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் சொதப்பலனால தான் இந்திய அணி தோல்விக்கு காரணம். பேட்டிங் நல்லா இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தொடரை இந்திய அணி வெல்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி ஓப்பன் டாக்கே சொல்லிட்டாரு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே தெரியும் இந்திய அணி தோற்றதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா பேட்டிங்னு சொல்லிட்டு. ஏன்னா பேட்டிங்கில் சுத்தமாக யாருமே விளையாடல, அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால தான். பட் நிறைய பேருங்க நம்ம இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காருங்க. இன்னும் கொஞ்ச நாள் முன்ன பார்த்தீங்கன்னா கூட பாபர் அசாம் கூட இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருந்தார். அதுமாரி நிறைய பாகிஸ்தான் வீரர், வெளிநாட்டு வீரர்கள் கூட இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற முன்னணி வீரர் ரவி சாஸ்திரியாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஹர்பஜன் சிங்காக இருக்கட்டும், நிறைய பேர் நம்ம இந்திய அணி ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே தான் எதிர்பார்த்தோம். பட் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் என்ன பண்ணுறது, இந்திய அணி தோத்துட்டாங்க. இது மேலே முடிஞ்சு போச்சு. தோத்தது வச்சு எதுவும் பேசுறது வேஸ்ட்டு. அடுத்து வர சீரீஸை நோக்கி தான் நம்ம போனோம். அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து கூட 5 T20 3 ODI வருது. அது முடிஞ்சோடனே சாம்பியன் ட்ராஃபி வருது. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் இருக்குங்க. செம சுவாரஸ்யமான போட்டிகள்லாம் காத்துட்ருக்கு. ஏன்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நியூசிலாண்டும் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 4மே ஒரு குவாலிட்டியான டீமு, ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதேமாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க, இங்கிலாந்து இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்குது. அதுவும் ஒரு வலுவான சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு வலுவான அது ஒரு போலாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளாஸ் காத்துட்ருக்கு. இந்த சீரீஸ், இந்த இங்கிலாந்து சீரீஸ் முடிஞ்சோடனே சாம்பியன் ட்ராஃபி தொடங்க போது எல்லோரும் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் ஸ்குவாடு விட்டுருவாங்க. வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடு விடுவாங்க. அதில் யார் யார் இடம் பெறுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அஃப்ரிடி இந்தியாவுடைய தோல்வி குறித்து பேசியிருக்காது, அது கரெக்டாக இல்லை பொய்? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.